ஒரு இளம் பெண் வந்து வெங்காரம் சாப்பிட்டு உயிரிழப்பு. உடல் வந்து குறைக்கணுன்றதுக்காக வெயிட் லாஸ்க்காக வெங்காரத்தை சாப்பிட்டுருக்காங்க. வெங்காரத்தை சாப்பிட்டு வந்துட்டு உயிரிழக்கிறாங்க. கூட பெருசு கூட போனோன்னே அது கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்திலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு உடனே. இந்த வெங்காரம் வெயிட் லாஸ்க்காக எடுக்கலாமா? இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசணுன்றதுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் வீடியோ. அனைவரும் பாருங்கள். எஸ்பெஷலி இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் ஆன்லைனில் சொல்கிறது, யூடியூப்பில் சொல்கிறதுலாம் பண்ணுறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோவில் சொல்லலாம். வெங்காரம் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் முதல்ல ஒரு சின்ன கிளிப்பு பார்த்துட்டு வாங்க. இனிப்பை குறைச்சி இந்த மருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மலன்னு வெயிட் குறைஞ்சிரும். இயற்கையா வெறும் ஒரு மருந்தால மட்டும் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா அது இந்த வெங்கார பருப்பம் தான். இந்த பருப்பத்தை 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து காலையில ஒரு ஸ்பூன் தேனோடையும் மாலையில ஒரு ஸ்பூன் தேனோட குழைச்சு சாப்பிட்டு வரணும். இப்படி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் ஊழச்சதையெல்லாம் குறைச்சு நம்ம உடம்பையும் உருக்கி ஸ்லிம்மா நமக்கு ஃபிட் ஆகிரும். ஒரு வாரத்துக்கு வந்து 1 கிலோல இருந்து 2 கிலோ குறையும். இப்படி படிப்படியா குறைஞ்சு அப்படின்னா ஒரு மாசத்துல 10 கிலோ வரைக்கும் குறைக்க முடியும். இப்போ அந்த கிளிப்ல வந்து உங்களுக்கு தெளிவா ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு, வெங்காரத்தை நல்லா வறுத்து ஒரு மாதிரி இது மாதிரி வரும், பவுடர் மாதிரி வரும். அதை நீங்கள் தேனில் டெய்லி குழச்சி சாப்பிட்டீங்கன்னா வாரத்துக்கு 2 கிலோ குறையும், ஒரு 10 கிலோ குறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை ரொம்ப தூண்டுற மாதிரியே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம யாராக இருந்தாலும் அப்படியே உடனே ஈஸியாக குறைச்சிடலாம் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே இந்த வெங்காரன்றது கெமிஸ்ட்ரியாக அப்படி நம்ம எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் கூட சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் சும்மா கூகுளில் வந்து வெங்காரம் தமிழில் இங்கிலீஷில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேர் வந்து போராக்ஸ், போரிக் ஆசிட், அதோட டெரிவேட்டிவ் காம்பவுண்ட்ஸு, இது எல்லாமே தான் வந்து வெங்காரம்னு அர்த்தம். போராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போராக்ஸ் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக, அதுவும் இப்போலாம் பெருசாக பண்ணுறதே இல்லை, ரொம்ப லிமிட்டடாக ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆனால் ரொம்ப காமனாக இந்த போராக்ஸ்ன்னு சொல்கிற வெங்காரத்தை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில், இண்டஸ்ட்ரீஸில், இந்த மாதிரி இடத்துல வந்து க்ளீனிங் பண்ணுறதுக்கு, துடைக்கிறதுக்கு, அழுக்கெடுக்கிறதுக்கு, கிரீஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, சேறு சகதியமாக இருக்கிறது க்ளீன் பண்ணுறதுக்கு, பாசியை க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த ஃபங்கஸுங்களை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாப் போடுற சொல்யூஷன் மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த போராக்ஸு. வீட்டில் ஒரு சில இந்த எலிகள், அப்புறம் வந்து இந்த கரப்பாம்பூச்சி இருக்குல்ல, காக்ரோச், இதெல்லாம் கொல்றதுக்கு ஒரு மருந்து வைப்பாங்க தெரியுமா? அதில் போராக்ஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இடத்துல தான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிட்டர்ஜென்ட்டில் யூஸ் பண்ணுறோம். டிட்டர்ஜென்ட்னா என்னது? சோப்பு பவுடர் இருக்குல்ல, துணி துவைக்கிற சோப் பவுடரில் யூஸ் பண்ணுறோம், டிட்டர்ஜென்ட்டில் யூஸ் பண்ணுறோம், க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபங்கஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, பாசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் தான் இந்த பொராக்ஸ் வந்து வீட்டு லெவலில் யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நம்மளோட துறை அப்படின்னு இருக்குல்ல, நம்ம தொழிலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரி, வெல்டிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து இந்த பைப் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரியிலையும் இந்த போராக்ஸ்ன்றது யூஸ் ஆகுது. வெல்டர்ஸுங்க வந்து ஸ்மெல்ட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த போராக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அப்போது பேசிக்கலாக இந்த போராக்ஸ்ன்றது ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக, ஒரு டிட்டர்ஜென்ட்டாக, ஒரு அடிட்டிவ்ஸாக இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோமா இந்த போராக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இல்லை. ரொம்ப ரேராக ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு பிஹெச் நியூட்ரலைசராக, அதாவது ஒரு அமிலத்தோட நியூட்ரலைசராக ஒரு சில சொல்யூஷன்ஸில் இந்த போராக்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த லென்ஸை க்ளீன் பண்ணுற சொல்யூஷனு, இந்த ஒரு சில ஷாம்பு, இந்த டேண்ட்ரஃப் ஷாம்புலாம் இருக்குல்ல, அப்போ இந்த பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுற இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு, அதுலேயும் ரொம்ப ரெகுலேட்டடாக ரொம்ப கம்மியான டோஸில் தான், ரொம்ப பர்மிட்டட் டோஸில் தான் அந்த போராக்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஆனால் அதை கூட இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம போராக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு சில ஷாம்புங்க, ஒரு சில லென்ஸ் கிளீனர் சொல்யூஷன்ஸில் ஒரு சில கம்பெனிஸில் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த போராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வெங்காரத்தை மெடிக்கல் ஃபீல்டில் எங்கேயுமே இல்லை. நம்ம ஃபாரன்சிக் மெடிசன், அதாவது நம்ம சட்ட மருத்துவத்துறை புத்தகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸிகாலஜி எடுத்து பார்த்தோம்னா போராக்ஸை முதல் வார்த்தையே ஒரு கொட்டை எழுத்துல கொடுத்துருக்கான். என்ன எழுதியிருக்கான்னா, இட் இஸ் நாட் அலவுட் ஆர் பர்மிட்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அதாவது ஹியூமன்னா யார்? நம்ம மனிதர்கள் உண்ணக்கொள்ள இந்த ஒரு பொருள் கிடையாது அப்படின்ட்டு கொட்டை எழுத்துல போட்டிருக்கான். போராக்ஸை மனிதர்கள் உண்ணக்கூடாது, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கான். இட் இஸ் ஹைலி டாக்ஸிக் அப்படின்னு போட்டிருக்கான். அப்படின்னு என்னது? இது விஷமைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு போட்டிருக்கான். கொஞ்சம் அமௌண்ட் சாப்பிட்டாலும் விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்ட்டு தெளிவாக அந்த வெங்காரத்தை பற்றி போட்டிருக்கான். அப்படி இருக்கும் போது
எப்படி இந்த மாதிரி வந்து வெங்காரத்தை சாப்பிடுங்க வெயிட் லாஸுக்குன்னு சொல்லிட்டு இயற்கை மருத்துவர்கள்ன்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேது. இதனால தான் சொல்கிறேன், சயின்ஸுன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டான யார் சொல்கிறாங்க, என்ன படிச்சிருக்காங்க, அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய மித்தாக போயிட்டுருக்கு, அதாவது ஒரு பொருளையாக போயிட்டுருக்கு. வெங்காரத்தை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து எல்லாருமே வெங்காரத்தை சேர்த்துக்கோங்க, வெங்காரத்தை சேர்த்துக்கோங்க. ஏங்க இது வெங்காயங்கள் இல்லைங்க, வெங்காரம். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்கன்னா பரவாயில்ல, ஆனியன்னுலாம். வெங்காரன்றது போரிக் ஆசிட் ஆச்சே, ஓகே, போரேட் ஆச்சே. இந்த போரேட்டுன்றது வந்து எவ்வளோ டேஞ்சரஸ் காம்பவுண்ட். சரி, என்ன சார் நடக்கும் இந்த வெங்காரத்தை நான் சாப்பிட்டேன், என்ன நடக்கும்? இப்போ இந்த பொண்ணோட கேஸுக்கு வருவோம். அவங்க அப்பா கதறி அழுத வீடியோ வந்து நீங்களாம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அவங்க அப்பா எப்படி வந்து கதறி அழறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் எல்லாத்தையும் வந்தது. அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, வெயிட் லாஸுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பியா நான் வேணான்னு சொன்னேன். ஆனால் வந்து இல்லைப்பா எல்லாருமே சொல்கிறாங்க, இயற்கை மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, அதனால் வந்து நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காரத்தை வந்து எடுத்து அப்புறம் என்ன கதறி அழறாரு. டோஸ் அதிகமாக போயிடுச்சு போல சார், ஒரே வாந்தி, ஒரே பேதி, டயரியா நிற்காமல் போய் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ ஏற்றுறாங்க, ஆனால் கேட்க மாட்டேங்குது சார், டோஸ் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் இறந்துட்டா சார் என் பொண்ணு. என்ன மாதிரி இந்த மாதிரி என் பொண்ணு மாதிரி யாரும் வந்து இறந்துடக்கூடாது சார். யூடியூப்பை பார்த்து யாரும் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அவங்க உயிரை வந்து இது பண்ணிக்காதீங்க சார். இந்த உடல் குறைக்கிறது வெயிட் லாஸ்க்காக அந்த மாதிரி பண்ணாதீங்க சார்னு சொல்லிட்டு அழறாரு. அதாவது அந்த பொண்ணை பெற்ற அப்பா வந்து அப்படி கதறி அழறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டாக்டராக நம்ம ரோல் வந்து சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன்னா நீங்கள் பாருங்கள், இந்த ப்ராடக்டை சாப்பிடுங்க, இந்த லேகியத்தை சாப்பிடுங்க, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா மாத்திரைங்க, நான் எழுதுகிற மாத்திரைங்க கூட மனுஷனுக்கு மனுஷன், வெயிட்டுக்கு வெயிட்டு, செக்ஸுக்கு செக்ஸு, ஹைட்டுக்கு ஹைட்டு மாறுபடும். அப்படின்னும் போது தான் நான் எந்த மாதிரி தானே சொல்ல போய் அந்த உங்கள் டாக்டர் பாருங்கள், நீங்கள் கேஸ்ட்ரோ டாக்டர் பாருங்கள், நீங்கள் நரம்பியல் டாக்டரை பாருங்கள், நீங்கள் நுரையீரல் டாக்டர்கிட்ட வாங்க, ஹார்ட் டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களை கைடு தான் பண்ணுவேன். ஓகேங்களா? எந்த மருந்தும் நான் எழுதுகிற மருந்தே நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். அப்போது ஒரு மூட நம்பிக்கை ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோமா? கிடையவே கிடையாது. எல்லாமே சயின்ஸ் பேக்கப்டு டேட்டா மட்டும்தான் வந்துட்டு சயின்ஸ் எதை சொல்லுதோ, சயின்ஸ் பிரகாரம் எது கரெக்டோ, கெமிஸ்ட்ரி பிரகாரம் நம்ம பாடி பயாலஜி பிரகாரம் எது ஒத்து போதோ அதை மட்டும்தான் வந்துட்டு நம்ம வந்து பேசுகிறோம். அதனால தான் நம்ம ஆதரவாக வந்துட்டு மக்கள் வந்து கொடுக்குறாங்க, நம்ம நம்பிக்கையாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் சொல்கிற ப்ராடக்ட்டு, விற்கிற ப்ராடக்ட்டு, வெங்காரம் இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு எதுவுமே பண்ணாதீங்க. வெங்காரம் மாதிரியே கலந்து லேகியங்கள் விற்போம், அந்த லேகியத்தை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க. அந்த லேகியத்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு உனக்கு என்னமா தெரியும்? அந்த லேகியத்தில் என்ன கலந்துருக்கான்? மெர்க்குரி கலந்துருக்கானா, ஓகே, பாதரசம் கலந்துருக்கானா, இரும்பு கலந்துருக்கானா, என்னத்தை கலந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ என்ன வேணால் கலக்கலாம். ஓகேங்களா? அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு அதை அப்படியே செய்கிறது, இந்த கெமிக்கலை வாங்கி இது பண்ணுறதுலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இதெல்லாம் ஹைலி டாக்ஸிக். சரி, இந்த வெங்காரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த பொண்ணு வந்து அந்த வெங்காரத்தை வந்து டெய்லி வந்து அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த வெங்காரம் போரேட் என்ன ஆகுதுன்னா, உள்ள வயிற்றுக்கு போனோன்னா ஒரு ஸ்ட்ராங் இரிட்டன்ட், நல்ல அசிடிட்டி அதிகமாக்கும், வயிற்று புண்ணு அதிகமாக்கும், ப்ளஸ் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் மற்றும் குடலில் வந்து வீக்கம் மற்றும் தூண்டுதல் ஏற்படுறதுனால நல்லா வந்து நம்மளுக்கு டயரியா, திடீர்னு கொஞ்சம் டோசிங் லைட்டாக அதிகமானாலே லூஸ் மோஷன் ஆரம்பிக்கலாம், வாந்தி பயங்கரமாக வரலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ப்ளஸ் இட் இஸ் ஹைலி சால்யூபிள் இன் தி பிளட். அதாவது என்னன்னா, அந்த வயிறு மற்றும் குடல் மூலயமா அழகா ரத்தத்தில் வந்து அப்சார்ப் ஆகிடும், அதாவது இழுத்துக்கும். அப்போ ரத்தத்துக்குள்ள போய் கலந்துருச்சு அப்படின்னா இந்த போரேட்டு போயிட்டு கிட்னியை தாக்குது, நரம்பை தாக்குது, மூளையை தாக்குது, கண்ணை தாக்குதுன்னு பல்வேறு உறுப்புகளையும் தாக்க ஆரம்பிக்குது. பல இறப்புகள் இந்த போரேட்னால நடந்திருக்கு. இந்த போரேட்டு, இந்த வெங்காரத்தை சாப்பிட்டு பல பேர் கிட்னி செயல்பாடு போய் இறந்துருக்காங்க, பல பேர் வந்து ஸ்ட்ரோக்கு மற்றும் காக்கா வலிப்பு வந்து இறந்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி கிளியராக வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்குன்னா, இந்த போரேட் வந்து ஒரு பொருளையாக வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக பல யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசி இதை வந்து பிரபலப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வந்து அது ஒரு மெட்டபாலிக் பூஸ்டர், அதை நம்ம சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி நல்லா ஆகுது, நம்ம பாடி இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்குது, உடம்ப டீடாக்ஸ் பண்ணுது, கிளென்ஸ் பண்ணுது. இந்த மாதிரி வார்த்தைங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத வார்த்தைங்க. டீடாக்ஸு, இம்யூனிட்டி பூஸ்டர், கிளென்சர், இந்த மாதிரி வந்து ஒரு கவர்ச்சியான 1-2 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு உடம்பையை தூய்மைப்படுத்திடுது. இதெல்லாம் என்னங்க, எப்படிங்க தூய்மைப்படுத்துது? ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து உடம்பை ஃபுல்லாக தூய்மைப்படுத்திடுமா?
அப்புறம் எதுக்கு நம்ம வந்து சாப்பாடுன்னு இருக்குது, நம்ம எதுக்கு நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதனால் வந்து தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கணும். இந்த மாதிரி சயின்ஸ் பேக்கப் இல்லாமல் ஒரு டேட்டாவை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஆபத்து. எப்படி யூடியூப் மூலமாக பல நல்ல பயன்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு உயிரிழப்பு ஏற்படுற லெவலுக்கு ஒரு கண்டென்ட்டோ வந்து வருதுன்றதை நம்ம வந்து பார்க்க தான் செய்கிறோம். அதை நம்ம வன்மையாக கண்டிக்கவும் செய்கிறோம். தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ நானே கூட ஏதாவது சயின்ஸ் பேக்கப் இல்லாமல் ஏதாவது பேசுகிறேன்னா நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு கேளுங்க. பட் ஆனால் எதுவுமே அப்படி இருக்காது. ஏன்னா நான் முக்கால்வாசி மக்களுக்கு புரிய வைக்க தான் பேசுவேனே தவிர, லைஃப் ஸ்டைல் என்ன சேஞ்ச் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவேனே தவிர, எந்த மருந்தையும் எந்த ப்ராடக்டையும் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன், பண்ணவும் பிடிக்காது. ஏன்னா வந்து அது தப்பு. அதை ரொம்ப நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற பொண்ணுங்களும் சரி, பசங்களும் சரி, வெயிட்டை வந்து குறைச்சி கொஞ்சம் அப்படியே 6 பேக்ஸ் மாதிரி இருக்கணும், ஸ்லிம் பாடி வந்து நான் மெயின்டைன் பண்ணணும், அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னது, சாப்பாடில் கட்டுப்பாடை கொண்டு வர்றது, கரெக்டான ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்றது, புரோத்துவ சத்துக்களை அதிகப்படுத்துறது, சக்கரை சத்தை டோட்டலாக குறைக்கிறது, சாப்பாடு டைமிங்ஸை கரெக்டாக மேனிப்புலேட் பண்ணுறது, நைட்டு கொஞ்சம் நல்லா படுத்து தூங்குறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, இது பண்ணாலே போதுமே. இதெல்லாம் நம்ம பண்ணாமல், உடல் பயிற்சி எதுவும் பண்ணாமல், ரன்னிங் எதுவும் பண்ணாமல், வெயிட்ஸ் எதுவும் லிஃப்ட் பண்ணாமல், இது எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்து ஒரு வெங்காரத்தை நம்பி நம்ம வெயிட் லாஸை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அந்த வெங்காரம் நம்மளை வந்து மேலே தான் கொண்டு போய் சேர்க்குமே தவிர வெயிட் லாஸுக்கு உதவாது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்றத நம்ம தாமியான கருத்தாக இருக்குது. நம்ம டயட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வீடியோ எண்டில் இந்த பிளேலிஸ்ட் வரும். நீங்கள் அதில் போய் நல்ல டயட்னா என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இந்த விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனுக்காக தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த இன்சிடென்ட் எடுத்து பேசியிருந்தோம். இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோவும் எல்லாருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாரும் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து ஒரு விழிப்புணர்வு அறிஞ்சு எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளாரிட்டி வரும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.